Hello all, welcome to நம்ம channel Talk and Mock with me Satish Devraj. ஸோ இன்னைக்கு நம்ம ரீசனிங்கோடைய கண்டினியூஷன் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரீசனிங்கில் 11 செட்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே ப்ரிலிம்ஸ் ஓரியன்டான டாபிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ சம்ஸ் யாராவது சால்வ் பண்ணலை, ப்ரீவியஸ் வீடியோ சால்வ் பண்ணலைன்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், பார்த்துட்டு பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள், எல்லாமே சொல்யூஷன்ஸோடு இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன டாபிக் இருக்குன்னா டைரக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும். ஸோ டைரக்ஷன்ஸ் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான்னு பாருங்க, அந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் லீனியர் கேட்டிருக்கான். ஸோ ஒரு லென்த்தி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அப்படியே நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, G is 48 meter to the west of H. ஸோ Hல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து H is 30 meter to the north of J, K is 25 meter to the east of J, L is 12 meter to the south of K, point L is 63 meter to the east of M. ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக வருது. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று கீவேர்ட் லிங்க் ஆகி தான் வருது. ஸோ ஜிலேருந்து ஹெச் போகுது. ஸோ அப்போ நம்ம ஹெச்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் பேஸு. ஸோ ஹெச்லேருந்து ஜி வந்து வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ வெஸ்ட் அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ மீட்டர்னா 48. ஸோ ஜி. ஸோ ஹெச்லேருந்து அடுத்து நார்த் ஆஃப் ஜே. ஓகே, ஸோ ஜேவோட நார்த்தில் ஹெச் இருக்குது. ஸோ 30 மீட்டர். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி லைன் வரைய வேண்டியதான். ஓகே, ஸோ பெருசாகவும் வரையக்கூடாது, சின்னதாகவும் வரையக்கூடாது, அந்த லைன் எப்படி இருக்கோ அந்த நார்மலில் போங்க. ஸோ அடுத்து கே டிஃபைன் ஆகுதா? கே இஸ் 25 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் ஜே. ஓகே, ஸோ ஈஸ்ட் ஆஃப் ஜே, ஸோ 25 மீட்டர். ஓகே, ஸோ கே முடிஞ்சிடுச்சு. எல் இஸ் 12 மீட்டர் டு த சவுத் ஆஃப் கே. ஸோ 12 மீட்டர் எல். ஸோ எல் டிஃபைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எல் இஸ் 63 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் எம். ஸோ 63 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எங்கே இருக்குது? 48 மீட்டர் வெஸ்ட்டில் இருக்குது. அடுத்து கே, ஜிக்கும் கேக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள், அதுவே வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 73 மீட்டர்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு 25. ஓகே, இங்கே ஒரு 25 ஃபாலோடு பை இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் போட்டிங்கன்னா 38 போடலாமா? 38 டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 63. அப்போ இங்கே எம் வரலாமா? எம்மோடைய ஈஸ்ட்டில் எல் டிஃபைன் ஆகிடுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு 10 மீட்டர் கேப் இருக்குது. சூப்பர். ஸோ அடுத்தது க்ளோஸ் பண்ணுவோம். என் இஸ் 62 மீட்டர் டு த நார்த் ஆஃப் எம். ஸோ நார்த் ஆஃப் எம் இருக்குது 62 மீட்டர். ஸோ இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 12, எவ்வளோ வரும்? 42 வரும் உங்களுக்கு. இந்த டோட்டல் லென்த் வந்து 42. அதுலேருந்து ஒரு 20 நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. 20 ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னா என்ன வருது? என். ஓகே, ஸோ என். நெக்ஸ்ட் என்லேருந்து யார் டிஃபைன் ஆயிருக்கா? என் இஸ் 38 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் ஓ. ஸோ ஓடைய ஈஸ்டில் இருக்குது 38 மீட்டர். ஸோ அப்போ 38 மீட்டர்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 28 ஈஸ்ட் ஆஃப் ஓ. சூப்பர். எல்லாமே முடிஞ்சிச்சு. விச் ஆர் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் லீனியர் அப்படின்னு கேட்டுருவோம். ஓகே, ஸோ இங்கே எம் இருக்குது, எம் ஃபாலோடு பை இங்கே என்ன இருக்குது? ஜி இந்த எண்டில் வருது உங்களுக்கு, அதாவது ஜி வந்து இங்கே வருது உங்களுக்கு. ஓகே, ஸோ ஜி இங்கே இருக்குது. ஸோ ஜி நெக்ஸ்ட்டு என் இங்கே இருக்குது. ஸோ வேறு ஏதாவது லீனியர் பாயிண்ட் வருதான்னு பாருங்கள். இங்கே லீனியர் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே வரும்னா எம்மு. அப்படியே அந்த இருந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா யார் வருவாங்க? ஜே வருது. ஜேலேருந்து எல் வருது. ஓகே, ஸோ மூணுமே வந்து கொலினியர், அதாவது லீனியராக இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே அந்த ஹரிசாண்டல் லைனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சேமான ப்ரொஜெக்ஷனில் வந்துடுது. ஓகே, அப்போ இந்த எம்ஜேஎல், எம்ஜேஎல் 3 பாயிண்ட்ஸ் ஆர் said to be in linear. ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள், நம்ம ஒன்னதை டயக்ராமேட்டிக்காக போட்டு காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக சிம்பிளான கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.